தகப்பனே, இந்த காலை வேளையில் நாங்கள் சபையாராய் சமூகத்திலே வந்திருக்கிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய திருத்துவ தெய்வமே, இந்த காலை வேளையில் தாகத்தோடு வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீரூற்றை கொடுத்து அவைகள் நூறந்தனையாக பலன் கொடுக்க உம்முடைய கிருபை எங்கள் மேல் இருக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமீன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகின்றேன். I bring greetings in the name of Jesus Christ. இன்றைய நாளிலும் நாம் தியானத்திற்கு ஆதாரமாக நியாயாதிபதிகள் 16வது அதிகாரத்தில் 19வது வசனத்தை 18-19 நான் வாசிக்கின்றேன். நியாயாதிபதிகள் 18-19 நியாயாதிபதிகள் 15-18-19. So Judges chapter 15 verse 16 to 19. 18-19. அவன் மிகவும் தாகமடைந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, தேவரீர் உமது அடியேன் கையில் இந்த பெரிய ரட்சிப்பை கட்டளையிட்டிருக்க இப்பொழுது நான் தாகத்தினால் செத்து விருத்த சேதனம் இல்லாதவர் கையில் விழ வேண்டுமோ என்றான். அப்பொழுது தேவன் லேகியிலுள்ள பள்ளத்தை பிளக்க பண்ணினார். அதிலிருந்து தண்ணீர் ஓடி வந்தது. அவன் குடித்த போது அவன் உயிர் திரும்ப வந்தது. அவன் பிழைத்தான். ஆனபடியினால் அதற்கு என்னக்கோரி என்று பெயரிட்டான். Then he became very thirsty, so he cried out to the Lord and said, You have given this great deliverance by the hand of your servant, and now shall I die of thirst and fall into the hand of uncircumcised? So God split the hollow place that is in Lehi, and water came out, and he drank, and his spirit returned, and he revived. Therefore he called its name En-Hakkore, which is in Lehi to this day. பிரியமானவர்களே, இன்றைய நாளில் நாம் தியானிக்க இருக்கும் தலைப்பு என்னக்கோரி. So today we are going to meditate on this topic, En-Hakkore. தமிழில் என்னக்கோரி, ஆங்கிலத்தில் En-Hakkore. So it is in English En-Hakkore. இந்த சம்பவம் நாம் நன்றாய் அறிந்த சம்பவம் தான். Most of us are familiar with this incident. சிம்சோன் ஒரு மிகவும் தாகமடைகின்றான். So this is the point where Samson was quite thirsty. தாகமல்ல, அது மரணத்துக்கு அருகில் உள்ள தாகம். So this is thirsty unto death. அதில் எழுதப்பட்டிருக்கிறது, மிகவும் தாகமடைந்து நான் மரணம் அடைய போகிறேன், இந்த நேரத்தில் இந்த தாகம் தீர்க்கப்படாவிட்டால் என் ஜீவன் போகக்கூடிய ஆபத்து இருக்கிறது என்ற நிலைமைக்கு உட்பட்ட ஒரு தாகம். So this is the point where Samson was becoming very thirsty and he was thirst to the point of death. அப்பொழுது அவன் தேவனை நோக்கி கதறுகின்றான். And he cried unto the Lord. தேவன் ஒரு அற்புதத்தை செய்கிறார். And God did a miracle there. பள்ளத்தாக்கை பிளக்க பண்ணுகிறார். And we can see he split the ground. அதிலிருந்து நீர் வருகின்றது. And from there we can see a spring coming out. அவன் குடித்தான். And he drank the water. பிழைத்தான். And he revived. இந்த என்னக்கோரி என்றால் எபிரேய மொழியில் அதோட அர்த்தம் இவ்வாறாக எழுதப்பட்டிருக்கிறது. So the meaning of En-Hakkore in Hebrew is அழுகையோடு கூப்பிடுறனுடைய நீரூற்று. So it is a spring who cried out with tears. அழுகையோடு கூக்குரல் அல்லது கூப்பிடுறனுடைக்கு கொடுக்கப்படும் நீரூற்று. So this is a spring which is given to someone who plea with tears. பிரியமானவர்களே, இந்த கால வேளையில் நாம் என்ன தாகத்தோடு வந்திருக்கிறோம் என்பதை தேவன் ஒருவரே அறிவார். So it is God alone who will know what thirst we all of us have today. அது சாதாரண தாகம் அல்ல. So it is not a normal thirst. கர்த்தாவே, இந்த தாகத்தை நான் தீர்க்க முடியாவிட்டால் அது எனக்கு மிகப்பெரிய ஆபத்தாக முடிந்துவிடும் என்று நினைக்கக்கூடிய ஒரு மிகுந்த தாகத்தோடு இந்த நேரத்தில் நீங்கள் இருக்கலாம். So you might be here that if my thirst is not quenched, I might even die. அந்த நீரூற்றை அப்பொழுது தேவன் ஒரு அற்புதத்தை செய்து அவரை காப்பாற்றுகிறார். And God performed a miracle and therefore he was revived. இந்த கால வேளையிலும் தேவன் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்து உங்களுடைய மிகுந்த தாகத்திலிருந்து உங்களை காப்பாற்ற தேவன் வந்திருக்கிறார். And God is here today to quench your thirst and able to revive you today. இந்த வார்த்தையை நான் என்னக்கோரி என்று கேள்விப்பட்டிருக்கிறேன், ஆனால் நான் அதை தியானித்தது அல்ல. So I have heard about the En-Hakkore, but I haven't meditated about this. பொதுவாக நான் செய்தி கொடுக்க வேண்டும் என்றால் அதற்கு முந்தின வாரங்களில் நான் எதை அறிந்து கொண்டேனோ உணர்த்தப்பட்டனோ அதை நான் பொறுக்கி எடுத்து பிரசங்கங்களை தயாரிப்பது உண்டு. So many times I try to
share in my sermon of those things that I have meditated on the week before. அவ்வாறே நான் செய்தியை இந்த வாரத்தில் கொடுக்க நான் ஆயத்தப்பட்டிருந்தேன். எதை நான் அறிந்திருந்தேனோ. So whatever I have known before, which is what I was planning to prepare for this sermon. செவ்வாய்க்கிழமை நான் படுத்து தேவனே இந்த ஆலயத்துக்கு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை கொடுப்பீராக என்று ஜெபித்து விட்டு படுத்திருந்தேன். So I went to bed praying, the Lord give me a word that I can share with this church. சொப்பனத்தில் என்ன கோரி என்ற சத்தம் வந்தது. So in my dream I heard this sound in Hakor. காலையில் எழும்பி என்ன கோரிய வைத்து என்ன பிரசங்கம் பண்ணன்னு நான் போய்விட்டேன். So I just left what can I pray from this? ஏன்னா எனக்கு நான் ஆல்ரெடி என் மைண்டில் ஒரு பிரசங்கம் இருக்குது. Because I already has fixed something in my mind. இரவு படுக்கும் பொழுது தேவரீரே மீண்டும் ஒரு ஜெபத்தை செய்து என்று என்ன கோரின்னு சொப்பனத்தில் வந்துச்சு. ஆனால் என்னன்னு தெரியல. ஒருவேளை அதுதான் என்றால் மீண்டும் எனக்கு உறுதிப்படுத்துவீராக என்று ஜெபித்து விட்டு படுத்தேன். And again I went to bed praying, Lord, if this is the word, give me a confirmation about this. மீண்டும் இரவு சொப்பனத்தில் இந்த முறை ஆங்கிலத்தில் என் ஹகோர் என்று வந்தது. So this time it came in English, that en Hakor. ஆகியால் நான் அந்த வசனத்தை அதன் பின்பு தியானித்து இந்த வாரத்தில் நிச்சயமாய் நமது சபையில் ஒரு மிகுந்த தாகத்தோடு வந்திருக்கிற ஒரு பிள்ளைகளுக்கு தேவன் என்ஹகோர் என்ற நீரூற்றை அவர் கொடுக்க ஆயத்தமாய் வந்திருக்கிறார் என்பதை நான் உறுதியாய் அறிவேன். So I can be very sure that God has come today and who has come with a thirst or deep thirst, and God is able to quench their thirst with en Hakor. இந்த தாகம் என்பது மற்றவர்களுக்கு தெரியாது, அது உள்ளிலிருந்து புறப்படுவது. And this is the thirst which comes within. அந்த தாகத்தை தேவனே உங்களுக்கு நீரூற்றை உருவாக்கி கொடுத்தால் ஒழிய அதிலிருந்து தப்ப வழி இல்லை. So this thirst can be quenched alone by God unless God give this spring out of you. இந்த நீரூற்றை பற்றி நாம் தியானிக்கும் பொழுது இது எதிலிருந்து ஆதாரமாக எடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் சங்கீதம் 107 இருந்து. So if you turn to Psalm 107 and we can find the basis for this word. இந்த சிம்சோனுக்கு நடந்த காரியம், இந்த மிகுந்த தாகம், இந்த வனாந்தரத்தில் அவனுக்கு தேவன் கொடுத்த என்ஹகோர் என்ற நீரூற்று எவ்வாறு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்ற ஆதார வசனம் சங்கீதம் 107:35 எழுதப்பட்டிருக்கிறது. So we can see this in Psalm 107 verse 35. அவர் அவாந்தர வெளியை தண்ணீர் தடாகமாகவும் வறண்ட நிலத்தை நீரூற்றாகவும் மாற்றுகின்றார். He turns a wilderness into a pool of waters and dry land into water springs. வார்த்தை சொல்லுகிறது, அவர் வறண்ட நிலத்தை நீரூற்றுகளாக மாற்றுகிற தேவன். The scripture says that he is a God who is able to make the dry land into water springs. அதே அதிசயத்தை தான் அந்த சிம்சோனுடைய வாழ்க்கையில் அந்த வறண்டு போன பள்ளத்தாக்கில் ஒரு அற்புதத்தை செய்து அவனை காப்பாற்றுகின்றார். And we can see that this miracle was performed in the wilderness for Samson, and therefore he was able to live. பிரியமானவர்களே, நாம் அற்புதத்தை நம்பி தேவனோடு இருக்கிறவர்கள் அல்ல. So we are not the group of people who believed in miracles and therefore stay with God. ஆனால் நாம் தேவனாக பெற்றிருக்கிற தேவனாக கொண்டிருக்கிற நாம் அவர் நமக்கு அற்புதங்களை செய்கிறவர் என்பதை விசுவாசிக்க வேண்டும். So but we also have to believe our God is able to perform miracles in our midst. அற்புதத்தை நம்பி நான் கிறிஸ்தவனாக இல்லை. So I'm not here as a believer because God performs miracle. ஆனால் என்னோடு இருக்கிறவர் எனக்கு அற்புதத்தை செய்ய முடியும் என்றதில் நான் வாழ்க்கையில் அனுபவித்து ருசித்தவர். So I am someone who has been able to experience, taste that my God is able to perform miracles in our life. சபையில் எத்தனையோ பேர் நீங்கள் சாட்சிகளாகவும் இருக்கிறீர்கள். And many of you here are testimonies for these same. அப்படிப்பட்ட ஒரு நீரூற்றை, என்ஹகோர் என்ற நீரூற்றை உங்கள் வாழ்க்கையிலும் இந்த காலை வேளையில் தேவன் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார் என்பதை விசுவாசியுங்கள். So you need to believe that God is able to give this en Hakor, the spring in your life, and quench your thirst. இந்த சங்கீதத்தில் எழுதப்பட்ட பிரகாரமே 107வது சங்கீதத்தில் இந்த நீரூற்றை மாற்றுகின்ற இந்த சம்பவத்தை எழுதப்பட்டிருக்கிறதில் அதற்கு மேலாக வாசித்து பார்த்தோம் என்றால் ஒரு 4 விதமான சூழ்நிலையில் மனிதர்கள் மிகுந்த தாகத்தோடு போகும் பொழுது அவர்களுக்கு எவ்வாறு தேவன் நீரூற்றை கொடுக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. So we can see, as you read the verses preceding, we can see how God is able to give this or able to quench their thirst as they go through their difficult situations. அந்த சிம்சோன் போன அந்த மிகுந்த தாகம் என்பது ஒரு வறண்ட பள்ளத்தாக்கு நிலைமையை குறிக்கின்றது. So it speaks about the dry valley.
அல்லது ஒரு மிகுந்த ஆபத்தை குறிக்கின்றது. or it speaks about a great danger ahead. அந்த ஆபத்தில் தேவன் ஒரு அற்புதத்தை செய்து நீரூற்றை கொடுப்பதே இந்த என்ஹகார். And En-Hakkore is nothing but God is able to perform a miracle and able to save us there. இந்த ஆபத்து 4 விதமான சூழ்நிலைகளிலே நாம் இன்று மொத்தத்தில் 5 விதமான சூழ்நிலைகளில் நாம் கடந்து சென்று எவ்வாறு நாம் நீரூற்றை பெற்றுக்கொள்கிறோம் என்று பார்க்க போகிறோம். So we can see 5 different situations that we will go past and receive this En-Hakkore. முதலாவதாக சங்கீதம் 107 6வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. Psalm 106 verse 6. சங்கீதம் 107 6 தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், அவர்கள் இக்கட்டுகளிலிருந்து அவர்களை விடுவித்தார். Psalm 107 verse 6, then they cried out to the Lord in their trouble and he delivered them out of their distresses. இவர்களுக்கு இருந்த மிகுந்த தாகம் என்ன? So what is the thirst that they are going through? அதற்கு முன்னால் அந்த முதல் 5 வசனங்களில் எழுதப்பட்டிருக்கிறது. The first 5 verses of this chapter. முக்கியமானது என்ன சூழ்நிலை என்றால் அவர்கள் 4:5 எழுதப்பட்டிருக்கிறது. வசனம் 4:5 அவர்கள் தாபரிக்கும் ஊரை காணாமல் வனாந்திரத்தில் அவாந்திர வழியாய் பசியாகவும் தாகமாகவும் ஆத்துமா தொய்ந்ததாகவும் அலைந்து திரிகின்ற கூட்டம். Verse 4 and 5, they wandered in the wilderness in a desolate way. They found no city to dwell in. Hungry and thirsty, their soul fainted in them. இவருடைய சூழ்நிலை, இந்த முதலாவதாக இவருடைய சூழ்நிலை எப்படி பசியாகவும் தாகமாகவும் அலைகின்ற ஒரு சூழ்நிலை. So the first situation is that they are someone who wanders with hunger and thirst. இந்த பசி தாகம் என்பது அப்பம் இல்லாத ஒரு சூழ்நிலையை குறிப்பிடுகிறதாக இருக்கின்றது. So this speaks about someone who lacks of food. தனக்கு கிடைக்க வேண்டிய, தன்னுடைய ஜீவனத்துக்கு கிடைக்க வேண்டிய அப்பம் கிடைக்கவில்லை. So someone who needs the food and they couldn't find it. தன்னுடைய ஜீவனத்துக்கு தேவையான படிப்பு கிடைக்காமல் போகின்றது. So they don't have the education that is needed for their life. தன்னுடைய ஜீவனத்துக்கு தேவையான வேலை பொருளாதாரம் கிடைக்காமல் Or போகின்றது. they don't find the job or the finances that are necessary to live. தன்னுடைய ஜீவனத்துக்கு தேவையான வாழ்க்கை அமையாமல் போகின்றது. Or they are not able to find the life that they are expecting. தன்னுடைய ஜீவனத்துக்கு தேவையான குடும்ப உறவுகள் இல்லாமல் போகின்றது. Or they are not able to get the relationship that they were seeking for. அப்படிப்பட்ட ஒரு தாகம். And that is the kind of thirst that this speaks about. அப்படிப்பட்ட தாகம் உள்ளவர்களுக்கு தேவன் என்ன செய்கின்றார்? ஒரு என்ஹக்கோரை கொடுக்கின்றார். And for those who are wandering with such a thirst and hunger, and God is able to give them this spring En-Hakkore. எப்பொழுது? And when do they God give? அவர்கள் மிகுந்த அழுகையோடு தேவனை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர்களுக்கு ஒரு நீரூற்றை கொடுக்கின்றார். But only when they cried out to the Lord in their trouble, and it is at this point God is giving them the spring. இதை ஒரு உதாரணமாக நமக்கு வேதாகமத்தில் எத்தனையோ சம்பவங்கள், அப்பமில்லாமல் திரிகின்ற சம்பவங்கள், அவர்களை தேவன் எவ்வாறு சந்தித்தார் என்று எவ்வளவோ உதாரணங்கள் இருக்கின்றது. So there are many examples in the scriptures that we can see how people wandered and how God met their needs. அதில் ஒரு உதாரணத்தை நமக்கு எல்லாருக்கும் இன்னைக்கு பார்க்க போகிற உதாரணங்கள் எல்லாரும் சண்டே கிளாஸ்ல இருந்து நன்றாய் தெரிந்த உதாரணங்கள் தான். So most of what we are going to hear today are something we are familiar right from our Sunday class. ஒன்றை மட்டும் இன்று நீங்கள் வீட்டுக்கு எடுத்துக்கொண்டு போங்கள். So there is one thing that you have to take back home today. தேவன் எனக்கு என்னுடைய மிகுந்த தாகத்திற்கு, இந்த மிகுந்த தாகத்தை தீர்க்க எனக்கு ஒரு நீரூற்றை உருவாக்கி தரப்போகின்றார் என்ற விசுவாசத்தோடு இன்று போங்கள். So be assured and go back home with the faith that God is able to quench my thirst and he is able to give me that En-Hakkore. இந்த முதலாவதாக நாம் பார்க்க போகிற உதாரணம் தெரிந்தது நகோமி, ரூத். So please all of us know about Naomi and Ruth. இவர்கள் அப்பம் இல்லாமல் அலைகின்ற ஒரு கூட்டத்தில் இருக்கின்றார்கள். And these are the group of people who lack the food. அப்பத்திற்காக இடத்தை விட்டு இடம் மாறினவர்கள். And these are the people who moved from place to place looking for food. ஆனால் அவருடைய இப்பொழுதைய சூழ்நிலை ரூத் 1வது அதிகாரத்தில் அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு மிகுந்த தாகத்தில் அப்பமில்லாமல் இருக்கிறார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. So we can see in chapter 1 the kind of situation that they go through. 21வது வசனத்தில் verse 21, கர்த்தர் என்னை வெறுமையாக்கி விட்டார். முதலாவதாக இருக்கிறதும் போச்சு. So they have lost all they had. கர்த்தர் என்னை சிறுமைப்படுத்தி விட்டார். And we can see that the Lord has afflicted me. மூன்றாவதாக சர்வவர என்னை கிலேசப்படுத்தியிருக்கின்றார். And we can see that the Lord has testified afflicted me.
1வது வசனம் 13வது வசனத்திலே மீண்டும் எழுதியிருக்கிறது, கர்த்தருடைய கை எனக்கு விரோதமாய் இருக்கின்றது. So the God's hand is against me. பிரியமானவர்களே, நம்முடைய ஜீவத்துக்கு தேவையான அப்பம் நமக்கு கிடைக்காமல் போகும் பொழுது இப்படிப்பட்ட ஒரு மிகுந்த தாகத்திற்குள் நாம் செல்கின்றோம். So when we don't find the food that we need and we go through this path of thirsty. இப்படிப்பட்ட ஒரு அப்பம் இல்லாத சூழ்நிலையில் அவர்கள் வாழ்க்கையில் காணப்பட்ட ஒரு 7 காரியங்களை நாம் அப்பியாசப்படுத்தும் பொழுது தேவன் நம்முடைய வாழ்க்கையிலும் நிச்சயமாக ஒரு என்கக்குறை கொடுப்பார். So when we go through this kind of wilderness and when we apply 7 things, God will be able to provide us the enhakor we are looking for. வேகமாக செல்கிறேன். முதலாவதாக அவர்களிடம் இருந்த குணம், அவர்கள் 19வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, அப்படியே இருவரும் பெத்லகேம் மட்டும் நடந்து போனார்கள். So verse 19 it begins like this, the two of them went until they came to Bethlehem. உண்மையில் இப்படிப்பட்ட ஒரு அப்பம் இல்லாத சூழ்நிலையில் நாம் முதலாவதாக செய்திருக்க வேண்டிய காரியம் கர்த்தரோடு இருக்க வேண்டிய, பெத்லகேம் என்றால் அப்பத்தின் வீடு, அவர்கள் கர்த்தரோடு இருக்கின்ற இடத்தில் அவர்கள் தரித்து அதை நோக்கி வந்தார்கள். So we can see when we go through this kind of drought, we can see both of them walk towards Bethlehem, which implies the place where they find the food. நம் வீட்டில் அப்பம் இல்லாத சூழ்நிலையில் மிகுந்த தாமத்தில் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நாம் போனாலும் இந்த ரூத் நகோமி செய்வது போல் நாம் தங்கியிருக்க வேடம் கர்த்தருடைய ஆலயம்தான். So if our houses lack the food and all that we have to do is we have to stay in the presence of God in the temple of God. ஒவ்வொரு நாளும் காலையிலும் மாலையிலும் நம் வீட்டில் இருக்கிற பெத்தேலில் நாம் காலையும் மாலையும் தரித்திருக்க வேண்டும். So we have to come to the Bethlehem which is in our house, the presence of God, and seek him. இரண்டாவதாக அவர்கள் என்ன செய்தார்கள்? So the second thing which they do, தன்னால் முடிந்த முயற்சியை அந்த பிள்ளைகள் செய்தார்கள். And they made every attempt that they could do. 2வது அதிகாரத்தில் 2வது வசனத்திலும் அவை 7வது வசனத்திலும் எழுதப்பட்டிருக்கிறது. So we can see this in chapter 2 verse 2 and verse 7. ரூத் தன்னுடைய மாமியாரை பார்த்து, நகோமியை பார்த்து கேட்கிறா, அப்பம் இல்லாதது உண்மைதான், அதுக்காக வீட்டில் குப்புறப்படுத்து பெட்டில் நான் படுக்க மாட்டேன், படுத்து கிடக்க போகிறது இல்லை, ஏதாவது போய் வெளியே நான் நிச்சய போகிறேன், கதிர் பொறுக்கி கொண்டு வருகிறேன். So we can see that Ruth said to Naomi and say that let me go out in the field and find something to eat. இரண்டாவதா அவள் ஒரு வயலை பார்க்கின்றாள். And she looked at a field. அந்த வயலுக்கு பொறுப்பான இருக்கிறவன்ட்ட போய் கண்காணியவனை பார்த்து, நான் போய் இதில் ஏதாவது புறக்கிக்கிடட்டுமா என்று அவள் வருந்தி கேட்கின்றாள். And we can see that this woman spoke to the overseer of that land and can I find some grain from this place? பிரியமானவர்களே, இது நமக்கு எதை கற்றுக் கொடுக்கின்றது? So what does it teach us? மிகுந்த தாகத்தில் நாம் இருந்தாலும் நம்மால் முடியக்கூடிய முயற்சியை நாம் செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம். So though we might have the thirsty, we have to make every attempt to do. மூன்றாவதாக இவர்கள் வாழ்க்கையில் காணப்பட்ட காரியம் என்ன? The third thing that we can see in their life. அவள் 10வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, verse 10, அவள் தரையிலே முகங்குப்புற விழுந்து வணங்கி என்று எழுதப்பட்டிருக்கிறது. It says like this, she fell on her face, bowed down to the ground and said. உண்மையில் மிகுந்த தாகம் கொண்டிருக்கிற நிலைமைதான். ஆனாலும் அவளிடமிருந்து பொதுவாக நாம் மிகுந்த இப்படிப்பட்ட தாகத்துக்குள் போகும்பொழுது நமக்குள் எரிச்சல், கோபம், ஃப்ரஸ்ட்ரேஷன் வந்து நம்மகிட்ட உள்ள ஒரு அந்த தாழ்மை என்கிற குணம் போய்விடும். So when we go through this kind of situation where you have thirst and hunger, so many times the humility what we have, we might lose this and end up in frustration and anger. ஆனால் அவள் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் முகங்குப்புற தரையில் விழக்கூடிய தாழ்மையை அவள் விட்டுவிடவில்லை. But in spite of her hunger and thirst, that this woman has not let go the humility that she had. நான்காவதாக அவள் ஒரு நன்றி அறிதலோடு அவர்களுக்கு பதில் சொல்கிறார். உங்களுக்கு தெரியும், அதில் தொடர்ந்து எழுதப்பட்டிருக்கிறது, நான் அந்நிய தேசத்தால் இருக்க நீர் எனக்கு ஆறுதல் சொல்லி உம்முடைய அடியாளோடு பச்சமாக பேசினீரே என்று அந்த 10வது வசனத்திலையும் 13வது வசனத்திலையும் தொடர்ந்து அவள் தன்னுடைய நன்றியை தெரிவிக்கின்றாள். So we can see as you read this verse 10 further, we can see that she expressed her heart of gratitude towards the man. நம் வீட்டில் அப்பம் இல்லாத சூழ்நிலையில் போனாலும் நம்மிடம் எது இருக்குதோ அதற்காக நாம் தேவனுக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். So though we might sometimes lack something, but in spite of this lack, we are been called to have a heart of gratitude towards God. ஐந்தாவதாக அதில் எழுதப்பட்டிருக்கிறது, the fifth one we can learn. அவள் 14வது வசனத்தின் கடைசி பகுதியில் அவள் சாப்பிட்டு
திருப்தி அடைந்து மீந்ததை வைத்து கொண்டாள். So we can see in the second part of verse 14 that she was satisfied, she ate and she was satisfied and kept some back. கொஞ்சம் தான், மீதியா கிடந்த கொஞ்சம் தான், ஆனா அதுல அவர் ஒரு திருப்தி கொள்றார். But she had very little, but she was satisfied in that little. ஒரு மிகுந்த தாகமான சூழ்நிலையில் நான் போய்கொண்டிருக்கிறேன், ஆனாலும் இருக்கிற உயிர் இருக்கிற ஜீவன் இருக்கிறதுங்கிற அந்த அவள் ஒரு திருப்தியை பெற்றிருந்தாள். So she was extremely hunger and thirst, but in spite of it she had she was content with what has been given to her. அதுல மட்டும் இல்ல, அதுல மீதி வாரதை எடுத்து சேமித்து வைத்துக் கொண்டாள். And we can also see that she kept something back. பிரியமானவர்களே, தேவன் நம்முடைய வாழ்க்கையில் என்ன இப்பொழுது கொடுத்திருக்கிறாரோ அதில் திருப்தி உள்ளவர்களாகவும் அதில் மீதி எடுக்கிற பழகுறவர்களாகவும் நாம் இருக்க வேண்டும். So whatever God has given to us today, we need to be satisfied with that, and we should also be able to find something left from it. இப்போ அடுத்ததாக அதுக்கடுத்த காரியத்தை ஆறாவது காரியத்தை பார்த்தீர்கள் என்றால், so as you look at this, the sixth one, 15வது வசனத்தில் அவள் கதிர் பொறுக்கிக் கொள்ள எழுந்தாள், and she rose up to glean. அடுத்தாப்புல 17வது வசனத்தில் அவள் சாயங்காலமும் வயலில் கதிர் பொறுக்கிக் கொண்டிருந்தாள், and she gleaned in the field until evening. இப்போதான் சாப்பாடு சாப்பிட்டாச்சு, மீதியும் கிடைச்சிட்டுன்னு உடனே மத்தியானம் போய் ஒரு பவர் நாப் போடுன்னு போகல. So she had the grain that she needs, and she is now satisfied, and she didn't choose to rest there. இல்லையா, அவள் காலையிலிருந்து பொறுக்கி அவளுக்கு தேவையான சாப்பாடு கிடைத்து விட்டது, and she had all the food that she need from the morning to evening. ஆனாலும் உடனடியாக அவள் தன்னுடைய வேலையை நிறுத்தாதபடி அவர் சாயங்காலம் மட்டும் தொடர்ந்து அவள் ஒரு கடின வேலையை செய்கின்றாள். But she continued to work hard until evening, and she is a hard working woman there. பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு குணத்தை நாம் எப்படிப்பட்ட அது ஒரு தாகத்திற்குள் நாம் தாகமான சூழ்நிலையில் போய்கொண்டிருந்தாலும், எப்படிப்பட்ட ஒரு அப்பமில்லாத சூழ்நிலையாக இருந்தாலும் நமக்கு இந்த கடின முயற்சி என்ற ஒரு காரியம் நம்ம வாழ்க்கையில் தேவைப்படுகின்றது. So no matter how thirsty you are or how hungry you are, this hard work should be part of our life. ஏழாவதாக அவள் வாழ்க்கையில் காணப்பட்டது 23வது வசனத்தில், அப்படியே கோதுமை அறுப்பும் வார்கோதுமை அறுப்பும் தீரு மட்டும் அவள் கதிர் பொறுக்கும்படி அங்கேயே தங்கியிருந்தாள். So we can see the seventh character that we see that in verse 23. She stayed close by the young men of Boaz to glean until the end of barley harvest and wheat harvest. அவள் பொறுமையோடு காத்திருந்தாள், and she was patient. அந்த காரியம், இந்த 7 காரியங்களை நாம் இந்த காலை வேளையிலே நகோமி ரூத்திலிருந்து வேகமாக நான் பார்த்திருக்கின்றோம். So these 7 things that we can see from the life of Naomi and Ruth. இந்த 7 காரியங்களையும் கொண்டிருக்கும் பொழுது, so as they have these 7 characters, தேவன் அங்கு ஒரு என்ஹக்கோரை உருவாக்குகிறார். and it is when we have these 7 characters in our life, and God is able to create an En-Hakkor for us. 2வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, 2வது அதிகாரத்தில் chapter 2 3வது வசனம், verse 3. அவள் போய் வயல்வெளியிலே அறுக்கிறவள் பிறகே பொறுக்கினாள், தற்செயலாய் அவளுக்கு நேரிட்ட, அது தற்செயலாய் ஒரு வயலுக்கு செல்கின்றாள். And we can see she happened to come to the part of the field. பிரியமானவர்களே, அவளிடம் இருந்த 7 காரியம், அவள் வீட்டில் பெட்டில் படுத்திருந்தா இந்த தற்செயலான காரியம் நடந்திருக்க வாய்ப்பு இல்லை. So if she chose to stay at home, that this accidental meeting with a man may not have happened. பார்க்க தற்செயலாக தான் தெரிகின்றது. So it might look quite accidental. அவர்கள் இருந்த சூழ்நிலையை நான் முதலில் சொன்னேன், அப்பமில்லாமல் எப்படிப்பட்ட ஒரு மிகுந்த தாகமான சூழ்நிலை. So we saw that the kind of situation that they were there. அவர்கள் ஜீவனத்துக்கு ஒன்றும் வழி இல்லாத நிலைமை. So they don't have any means of survival to live. ஆனால் தேவன் ஒரு என்ஹக்கோர், ஒரு நீரூற்றை அவர்களுக்கு போவாஸ் மூலமாக உருவாக்கினார். So but God has prepared an En-Hakkor through Boaz. அந்த தற்செயலாய் அகப்பட்ட வயல் போவாசுடையதாய் இருந்தது. And she happened to come to the field of Boaz. ஆகையால் அதன் பிறகு இந்த கதையெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும். And most of us know what happened the rest. அவள் அங்கு திருமணம் முடிக்கின்றாள். And she got married. அது மட்டுமல்ல, கடைசி அதிகாரம் ரூத் 4வது அதிகாரத்தில் 17வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, மத்தியில் ஓபேத் என்று பெயரிட்டார்கள், அவன் தாவீதின் தகப்பனாகிய ஈசாகிப்பின் தகப்பன். The second part of chapter 4 verse 17, and they call his name Obed.
he is the father of Jesse, the father of David. அவர்கள் எல்லாவற்றையும் கணவன் அவர் எல்லாரையும் இழந்து வந்திருந்தவர்கள்தான். ஆனால் தற்செயலாய் அவர்களுக்கு தேவன், அது எழுதப்பட்டிருக்கு தற்செயல் என்று, ஆனால் தேவன் தாமே ஒரு என்ஹக்கோரை ஓப்பன் பண்ணி அவங்களுக்கு, அவள் வெறுமையாக இருந்தவள் இப்பொழுது ராஜா தாவீதுக்கு பாட்டி தாத்தாவாக மாறிவிட்டார்கள். So we can see that this might look accidental, but it was God who opened the door and gave this Enhakor, and through this we can see that she became the grandmother for David. அது மட்டுமல்ல, நம்முடைய இரட்சகராகிய நானே ஜீவ தண்ணீர் என்ற நமக்கு ஜீவ தண்ணீரை கொடுக்கக்கூடிய இயேசுவானுடைய வம்சத்துக்கு ஒரு காரியமாக அவர்கள் மாறி போகிறார்கள். And we can see that they are the forefathers of Jesus Christ, who himself is the everlasting water. பாருங்கள் எப்படி தேவன் ஒரு வறண்ட நிலத்தில் பள்ளத்தாக்கில் ஒரு நீரூற்றை உருவாக்கி மிகுந்த தாகம் உள்ளவர்களுக்கு தேவன் எவ்வாறு நீரூற்றை கொடுத்து ஒரு என்ஹோக்கராக அவர்களை ஆதரிக்கிறார் என்று நாம் இந்த முதலாவதாக பார்த்தோம். So we can see through in this incident how God was able to show mercy towards them and able to show them the Enhakor in the times of difficulty. இரண்டாவது சூழ்நிலையை பார்க்க போகிறோம். Let's look at the second incident. சங்கீதம், அதே சங்கீதம் 107வது சங்கீதம் Psalm 107. 13வது வசனத்தில் இரண்டாவது சூழ்நிலையில் மிகுந்த தாகத்தில் போகப்பட்டவர்களை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. So the second situation that they go through. தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், அவர்கள் இக்கட்டுகளிலிருந்து அவர்களை நீங்களாக்கி ரட்சித்தார். 13வது வசனம், சங்கீதம் 107:13. They cried out to the Lord in their trouble, he saved them out of their distress. இவர்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தார்கள்? So what kind of situation were they in? அதற்கு மேற்கொண்ட வசனங்களை நீங்கள் வாசித்தால் அறிந்து கொள்ள முடியும். You'll be able to understand as you read the preceding verse. நான் அதில் உள்ள முக்கியமான வசனங்களை வாசிக்கின்றேன். I'm going to read the important verses. 11வது வசனம், Verse 11. அந்தகாரத்திலும் மரண இருளிலும் வைக்கப்பட்டிருந்து ஒடுக்கத்திலும் இரும்பிலும் கட்டுண்டு கிடந்தவர்கள். 11வது வசனத்தில் இது எதை குறிக்கின்றது? அவர்கள் ஒரு கட்டப்பட்ட சூழ்நிலை, அவர்கள் ஒரு அடிமைத்தனத்துக்குள் இருக்கின்றவர்கள். So they are someone who are living in an affliction and who have been bound in affliction and irons. அவர்கள் அந்த வசனங்களை நீங்கள் தொடர்ந்து வாசித்தால் தெரியும், முன்னாலே பின்னாலே எழுதப்பட்டிருக்கிறது. அது எப்படியோ ஒரு பாவக்கட்டோ அல்லது அடிமைத்தனமோ இரண்டையும் குறிக்கக்கூடிய ஒரு கட்டப்பட்ட சூழ்நிலையில் இருக்கின்ற அல்லது ஒரு அடிமைத்தனத்திற்குள் இருக்கின்ற பிள்ளைகளுக்கு அல்லது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறவர்களுக்கு தேவன் இங்கு ஒரு என்ஹக்கோரை கொடுக்கின்றார். So this speaks about for those who are in a bondage of a sin, or it could be an addiction, but for such people God is able to give them Enhakor. அடிமைத்தன என்ற ஒரு மிகுந்த தாகம். So this is another kind of thirst, which is a bondage. இந்த அடிமைத்தனத்திலிருந்து நான் தப்பிக்க முடியுமா? So is this something that I can set myself free from this bondage? என்னுடைய குடும்பத்தினர் தப்பிக்க முடியுமா? So can my family be set free from this bondage? அப்படி மிகுந்த தாகத்தோடு கூக்குரலுகிறவர்களுக்கு தேவன் ஒரு நீரூற்றாக ஒரு என்ஹக்கோரை இங்கு கொடுக்கின்றார். So when they cried out to the Lord, and God is able to provide them the Enhakor. எவ்வாறு அதுக்கு முந்தினதில் 7 பகுதி பார்த்தோமோ, 7 குறிப்பை பார்த்தோமோ, அதே போல் 7 குறிப்பை இந்த பகுதியிலும் நான் பார்ப்போம். So we can see 7 things that we can learn, just like what we heard learned from ஒவ்வொரு குறிப்பும் ஒவ்வொரு நிமிஷம் தான். So all of these are one may not take long. சங்கீதம் இது 2 வகை அடிமைத்தனத்தை குறிக்கின்றது. So there are 2 kinds of bondages. முதலாவதாக நமக்கு வேண்டப்பட்டவர்கள் அடிமைத்தனத்தில் கிடைக்கும் பொழுது அதை நினைத்து நாம் வேதனைப்படுவது. So many times our loved ones were maybe in a bondage and it hurts us more. நமது கணவனோ, it could be our husband, மனைவியோ, or could be wife, நமது பிள்ளைகளோ, or could be our children, யாரோ, it could be for that matter ஆனால் நமது இதயத்துக்கு மிகவும் வேண்டியவர்கள், but they are close to our heart. அவர்கள் அடிமைத்தனத்திற்குள் இருக்கும் பொழுது, so when they are under a bondage, நாம் எப்படிப்பட்ட ஒரு மிகுந்த தாகமுள்ள நிலையில் இருக்கின்றோம், அவர்களை தேவன் எப்படி விடுவிக்கின்றார் என்று இந்த இரண்டாவது கூட்டத்தை பற்றி எழுதப்பட்டிருக்கு. So it is the second group of people, how much it will affect them, and for such people how God gives them the Enhakor. இதை எனக்கு நல்ல உதாரணம் இஸ்ரவேல் மக்கள் தான். So this is the Israelites are a good example. அவர்கள் எகிப்திலே அடிமையா இருக்கும் பொழுது, so when they were
as slaves in Egypt. அவர்கள் கூப்பிட்ட குரல் தேவன் கேட்டார். So God heard their cry. அந்த அடிமைத்தனத்திலிருந்து மோசே என்ற ஒரு என்கோர் ஒரு நீரூற்றை அவர் அனுப்ப சித்தம் கொண்டார். So God sent Moses as an Enhakor for them to set them free from the bondage. அந்த மோசே என்ற நீரூற்று உருவாவதற்கு இதேபோல் மூன்று பெண்களின் காணப்பட்ட 3 குணங்கள் இந்த என்கோக்கரை உருவாக்க காரணமாக அமைந்தது. 3 women are quite instrumental in God's choosing Moses as an Enhakor. இந்த காரியம் யாத்ராமம் 2வது அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. So we can see this in Exodus chapter 2. முதலாவதாக இங்கு எப்பாறு அந்த யோகபேத் என்ற பெண் யாத்ராமம் 2வது அதிகாரம் 2வது வசனம். So it's verse 2 chapter 2 of Exodus. அந்த ஸ்திரீ கர்ப்பவதியாகி ஒரு ஆண் பிள்ளையை பெற்று அது அழகுள்ளது என்று கண்டு அதை 3 மாதம் ஒளித்து வைத்தாள். So the woman conceived and bore a son, and when she saw that he was a beautiful child, she hid him for 3 months. பாருங்கள், இங்கு ஒரு பெரிய ஜனக்கூட்டம் அடிமைத்தனத்திற்குள் இருக்கின்றது. There are a large group of people are under bondage. அங்க இருக்கிற பார்வோன் அரசன், அந்த எகிப்தின் அரசன் ஒரு ஆண் பிள்ளைகளையும் உயிரோட விடக்கூடாது, கொல்ல வேண்டும் என்று கட்டளை இருக்கிறது. And we can see that the king Pharaoh has commanded that no boy child should be let alive. இப்படிப்பட்ட எந்த ஒரு நம்பிக்கையும் இல்லாத சூழ்நிலையில் இந்த யோகபேத் என்ற பெண்ணானவள், மோசேயின் தாயானவள் முடிவெடுக்கின்றாள், எப்படியாச்சும் தேவன் இவனை காப்பாற்றுவார் என்று ஒரு விசுவாசத்தை வைக்கின்றாள். But this woman made a decision that my God will be able to keep this child alive, and she made that decision. பிரியமானவர்களே, நமக்கு வேண்டப்பட்டவருடைய அடிமைத்தனத்தை பார்த்து இது இனிமே தேராதுன்னு விட்டுறாதுங்க. So we should not give up and believe that this will not happen. நம்முடைய புருஷன் இனிமே திருந்த போறது இல்ல. My husband is never going to change. நம்ம பெஞ்சாதி திருந்த போறது இல்ல. My wife will never change. நம்ம பிள்ளை இனிமே இதுல ஒரு நம்பிக்கையும் இல்ல, அது பாட்டுக்கு அலையுது. So there is no hope for my children. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் இங்க இருக்குது. So we are some of us might be in a situation like this. சட்டத்தின்படி அங்க எல்லா ஆண் பிள்ளை எல்லாரும் கொல்லப்பட வேண்டும். So according to the law, every boy child should be killed. ஆனால் இந்த யோகபேத் ஸ்திரீக்கு ஒரு விசுவாசம் இல்ல, அது மற்றவர்களுக்கு வேணா நடக்கலாம், என் பிள்ளைக்கு அது நடக்காது, தேவன் விட மாட்டார். But this woman had the faith, it might happen for others, but for my child, my God will not let any harm happen to my child. முதலாவதாக அவளுடைய அப்படிப்பட்ட ஒரு இயற்கைக்கு ஒரு ஆச்சரியமான விசுவாசத்தில் அவள் முதலாக பிள்ளையை கொல்லாமல் உயிரோடு வைக்கின்றாள். So with the supernatural faith that we can see that she allowed this child to be alive. இரண்டாவது அங்கு காணப்பட்ட ஒரு பெண் காணப்பட்ட ஒரு குணம், இந்த நீரூற்றை, மோசே என்ற நீரூற்றை அவர்கள் பெற்றுக்கொள்ள காரணமாக அமைந்தது. The second woman who has been instrumental in choosing Moses as the Enhakor. அதற்கு தொடர்ந்து அதுக்கு அடுத்த வசனத்தில் 3வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. As you read this in verse 3, 4வது வசனத்திலும் எழுதப்பட்டிருக்கிறது. என்ன நடக்கிறது? அவருடைய சகோதரியாகிய மிரியாம் அந்த பிள்ளைய அவர்கள் பெட்டியில வைத்து ஆத்தில் விட்டு விடுகிறார்கள். And we can see that Moses' sister Miriam, that they put this child in a basket and put this in the river. 4வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு, அதற்கு என்ன சம்பவிக்கும் என்பதை அறியும்படி அதன் தமக்கை தூரத்திலே நின்று கொண்டிருந்தாள். And verse 4, and his sister stood afar off to know what would be done to him. பாருங்க, மிரியாம் ஏதோ ஒரு விசுவாசத்தில் ஓகே கர்த்தர் காப்பாற்றுவார், பெட்டிக்குள்ள வச்சிட்டோம், ஆற்றுல போது எந்தாலையும் போட்டுன்னு விட்டுட்டு ஓடலை. So this woman has not didn't forget about after leaving this child in the basket, let it happen whatever it want to. பாருங்க, மிரியாம் தன்னுடைய கண்ணை வைத்து கவனமாக பெட்டியில வைத்து பொறுமையோடு காத்திருக்கிறார். But this woman Miriam, we can see that she set her eyes upon this basket and been patiently waiting to see what will happen to this boy. பிரியமானவர்களே, இரண்டாவதாக நமக்கு வேண்டப்பட்டவர்கள் இப்படிப்பட்ட அடிமைத்தனத்தில் கிடக்கும் பொழுது நமக்கு இருக்க வேண்டிய குணம், விட்டு அது இனிமே தேராதுன்னு
போகாதபடி முதலாவது விசுவாசம் இருக்க வேண்டும். இரண்டாவது, அதன் மேல் கண் வைத்து நாம் கவனத்தோடு நம்மால் செய்த உதவி செய்ய முடியுமா, எப்படியாவது உதவி செய்து இவர்களை காப்பாற்ற முடியுமா என்று ஒரு காத்திருப்பில் நாம் இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். So if our loved ones are going in a bondage like this, all God is expecting us is that we have to set our eyes upon them and be waiting patiently and wait for God's miracle. உங்களுக்கு தெரியும், மிரியாம் அந்த ராணி வந்த உடனே, ராணியுடைய அந்த ராஜாத்தி உடைய குமாரத்தி வந்த உடனே போய் நான் இந்த பிள்ளைக்கு பால் கொடுக்குற ஒரு ஆளை கூட்டு வரலாம் என்று தன்னால் முடிந்த உதவியை செய்ய அவள் தயாராக இருக்கின்றாள். And this woman was prepared to find a woman to feed this child when the daughter of Pharaoh came and took this child. இரண்டாவதாக நம்மிடம் இருக்க வேண்டிய இந்த குணம், இப்படிப்பட்ட தள்ளுண்ட அடிமைத்தனத்தில் இருக்கிறவர்களுக்கு அவர்கள் மேல் கண்ணை வைத்து தம்மால் முயன்ற உதவியை செய்ய நாம் தயாரிக்க வேண்டும். So we should be prepared to help them and set our eyes upon them as they go through this path of bondage. மூன்றாவதாக ஒரு பெண் வருகின்றாள். There is another woman as well. 6வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, verse 6. 5:6 எழுதப்பட்டிருக்கிறது, அப்பொழுது பார்வோனுடைய குமாரத்தி நதியில் ஸ்நானம் பண்ண வந்தாள். So we can see verse 5, the daughter of Pharaoh came down to bathe at the river. அதை திறந்த பொழுது பிள்ளையை கண்டாள், பிள்ளை அழுதது, அவள் அதன் மேல் இரக்கமுற்றாள். And when she saw ark among the reeds, she sent her maid to get it. When she opened it, she saw the child, and behold, the child wept, and she had compassion on him. மூன்றாவது ஒரு பெண்ணு தான். And third is also another woman. இந்த பார்வோனுடைய குமாரத்தி தான் இந்த சட்டத்தை அவள் செய்ய வேண்டியவள். So this daughter of Pharaoh is someone who is supposed to execute the command of the king Pharaoh. மோசேக்கு எதிரி தான் இந்த பார்வோனுடைய குமாரத்தி. So this is the enemy of Moses. ராஜா சொல்லி இருக்கிறாரு, எல்லா எபிரேயுடைய ஆண் பிள்ளைகளையும் கொல்லப்பட வேண்டும். So Pharaoh has ordered every Hebrew boy child should be killed. அப்படிப்பட்ட ஒரு எதிரியே அந்த குழந்தை பார்த்த உடனே அவளுக்கு என்ன வந்துட்டான், இரக்கமுற்றாள். But from such an enemy we can see that she had compassion over this boy child. எவ்வளவு ஒரு ஆச்சரியமான என்ஹக்கோர். So look at how a miraculous என்ஹக்கோர் we are looking at. எந்த ஒரு எதிரி தனக்கு ஆபத்தை விளைவிக்கக்கூடிய எதிரியே நம்மை கண்டு இரக்கம் பெறுகிறார் என்றால், தேவன் எப்படியாக இஸ்ரவேல் மக்கள் மத்தியில் இந்த மோசே என்ற நீரூற்றை கொண்டு வருவதற்கு அவர் ஒரு அற்புதத்தை செய்கிறார் என்று நாம் பார்க்க முடிகின்றது. And we can see like the enemy who is supposed to harm us, and in their heart God is able to bring a mercy and able to bring this என்ஹக்கோர் in the life of Israelites. ஒரு எதிரியே அந்த பிள்ளையை பார்த்து இரக்கப்பட முடியும் என்றால், நமக்கு வேண்டப்பட்டவர்கள் மேல் நாம் அவர்கள் அடிமைத்தனத்தில் இருக்கும் பொழுது அவர்கள் மேல் நாம் எத்தனை இரக்கம் பாராட்ட வேண்டும். So if an enemy can show mercy upon us, then we are responsible to show mercy about our loved ones until we receive. பிரியமானவர்களே, ஆகையால் நாம் இந்த இரண்டாவது சூழ்நிலை, மற்றவர்கள் அடிமைப்பட்டிருக்கும் பொழுது நாம் பெற்றிருக்க வேண்டிய 3 குணாதிசயங்களை நான் பார்த்தோம். So we saw the 3 characters that we need to have as we see these bondages. விசுவாசம், and we need to have the faith. நமது கண்ணை வைத்து அவர்களுக்கு உதவி செய்வது. So we have to set our eyes upon them and help them. மூன்றாவது இரக்கம் பாராட்டுவது. And we also need to show mercy upon them. நான்காவதாக இந்த இரண்டாவது தலைப்பிலேயே, ஒருவேளை நாம் அடிமைத்தனத்துக்குள் இருக்கும் பொழுது என்ன செய்ய வேண்டும்? So what we have to do to ourselves when we ourselves are under bondage. மற்றவர்கள் அடிமைத்தனத்தில் இருக்கும் பொழுது 3 பகுதி பார்த்தோம். நாம் ஒரு அடிமைத்தனம், கிறிஸ்தவன் தான், ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், ஆனால் இந்த அடிமைத்தனத்திலிருந்து என்னால் விடுபட முடியவில்லை. So the first 3 what we saw is that when others are under bondage, what we have to do, but as believers when we ourselves are under bondage, what we have to do. நியூ லைஃப் சர்ச் ஆஃப் காடுக்கு ரெகுலராக வந்துக்கிட்டு தான் இருக்கிறேன். So I'm coming regularly to the New Life Church of God. ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வதாக நான் காண்பித்து கொண்டு தான் இருக்கிறேன். I'm trying to project myself to be a believer in Christ. ஆனாலும் இந்த குறிப்பிட்ட விஷயத்தில் நான் அடிமைப்பட்டு கிடக்கின்றேனே. I'm yet someone who is under bondage on some aspect. இதிலிருந்து நான் எப்படி விடுபட முடியும் என்ற மிகுந்த தாகத்தோடு ஒரு மனிதன் உண்மையில் வாஞ்சிக்கும் பொழுது, so when you truly desire and when you have the thirst to set yourself free from a bondage,
தேவன் அவர்களுக்கும் ஒரு என்கோரை கொடுக்கின்றார். And God is also providing them an Enhakor to set yourself free of the bondage. அதற்கு தாவீதை விட மிகுந்த சிறந்த உதாரணத்தை நாம் எங்கும் பார்க்க இயலாது. There is no better example than David. அவன் அதற்கு பின்பு அவன் அந்த நீரூற்றை பெற்ற பின்பு எழுதியிருக்கிற சங்கீதம் 51 நம் அனைவருக்கும் தெரியும். So all of us know about Psalms 51 after he has received this Enhakor. ஒருவேளை இந்த காலை வேளையில் இப்படிப்பட்ட ஒரு அடிமைத்தனத்திற்குள் நீங்கள் இருப்பீர்கள் என்றால் தாவீதிடம் காணப்பட்ட அந்த ஒரு 4 குணத்தை வேகமாக நாம் பார்க்கின்றோம். So if you are someone who is struggling under a bondage and we can learn something from the psalm. நீங்கள் நிச்சயமாக தேவனை நோக்கி கூக்குரலும்போது உங்களுக்கு ஒரு நீரூற்றை அவர் திறந்து அதிலிருந்து உங்களுக்கு விடுவிக்க தேவன் வல்லவர். So when you truly cry unto Lord, God is able to send you an Enhakor and deliver you out of it. முதலாவதாக அவன் 51வது சங்கீதத்தில் அவன் 4வது வசனத்தில் எழுதியிருக்கிறது, முதலாவதாக அவன் ஒரு பாவ அறிக்கை கன்ஃபெஷனை செய்வதை பார்க்க முடிகின்றது. So we can see in Psalm 51 verse 4, the first thing that psalmist did is that a confession of his sins. தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்து உன் கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நடப்பித்தேன் என்று அவன் உண்மையிலேயே he is very frank on that one. really உண்மை தன்னுடைய நிலைமையை அவன் வெளிப்படையாக தேவன் முன் கொண்டு செல்கிறவனாக இருக்கின்றான். And verse 4, he has been very transparent about the sin that he is struggling with. மிகுந்த பரிதாபமான கிறிஸ்தவர்களுடைய அடிமைத்தனத்துக்கு காரணம் தன்னுடைய நிலைமை எப்படி அடிமைப்பட்டிருக்கிறேன் என்ற ஒரு உணராத நிலைமை தான் மிகவும் ஒரு பரிதான விஷயம். So most of the believers are living in a pitiable position because they don't realize that the sins that they are going through. தங்களுடைய இச்சைகளினால் அல்லது தங்களுடைய ஏதோ ஒரு பழக்கத்தை அவர்கள் இதற்கு நான் அடிமைப்பட்டிருக்கிறேன் என்ற ஒரு உணராத நிலைமையிலிருந்து நாம் வெளிவருவது மிக முக்கியமான காரியம். முதலாவதாக So it is important that we ourselves should have the realization that this is the sin which I am struggling with. டேட்டா நிறையா சொல்லுது, இந்த நேரத்தில் வாலிபர்கள் அடிமைப்பட்டிருக்கிற காரியங்கள் ஒவ்வொன்றையும் செய்தியில் வாசித்தால் அது ஒரு மிகுந்த பாரமான ஒரு காரியமாக இருக்கின்றது. So the young people of this age, they have many things to struggle with. இரண்டாவதாக தாவீதினிடத்தில் காணப்பட்ட அவன் அந்த நீரூற்றை பெற்றுக்கொள்ள அவனிடம் காணப்பட்ட இரண்டாவது காரியம், the second character which David had, அது அந்த 10வது வசனத்துக்கு அதுக்கு முன்னால் எழுதப்பட்டிருக்கிறது, தேவனே சுத்த இருதயத்தை என்னில் சிருஷ்டியும் நிலைவரமான ஆவியை என்னில் புதுப்பியும் என்று he is crying for the holiness. So we can see in verse 10, create in me a clean heart, O God, and renew a steadfast spirit within me. அவனுக்கு ஒரு உண்மையான வாஞ்சை இருந்தது, நான் ஒரு பரிசுத்த வாழ்க்கை, தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று. So he truly desired that I should live a holy life and a life pleasing unto you. தாவீதை பார்க்கும் பொழுது அவன் விபச்சாரம் செய்தான், கொலை செய்தான்னு நம்ம பேசுறோம். So we know that psalmist commits the adultery and he is a murderer. ஆனால் அவன் தன்னுடைய வாழ்க்கையில் இந்த என்ஹக்கோர் என்ற அந்த மிகுந்த தாகத்தில் இருக்கும் பொழுது, ஆபத்தில் இருக்கும் பொழுது அவன் தப்புவிக்கப்பட்டதற்கு காரணம் அவனிடம் காணப்பட்ட இந்த குணங்கள். So this is one of the important character that he had, and therefore he was able to receive this Enhakor in his life. முதலாவதா அவன் பாவத்தில் இருக்கிறேன் என்று அடிமைப்பட்டிருக்கிறேன் என்று ஒத்துக்கொள்கின்றான். First he confessed that I am under a sin, I am under a bondage. இரண்டாவதாக தேவனே எனக்கு ஒரு சுத்த இருதயத்தை, பரிசுத்த இருதயம், அந்த பரிசுத்த வாழ்க்கை, நீர் விரும்புகிற வாழ்க்கை வாழ வேண்டும் என்று உண்மையாய் தேவனை நோக்கி கதறுகின்றான். So second, we can also see that he truly desired to live the holy life which God is expecting out of him. இந்த உண்மையான கதறுதல் இல்லாத பட்சத்தில் தேவன் உங்களுக்கு ஒரு என்ஹக்கோரை உருவாக்கி தர முடியாது. So if you don't truly desire, God cannot create an Enhakor for you. மூன்றாவதாக அதற்கு அந்த 12வது வசனத்திலிருந்து நீங்கள் 11வது வசனத்திலிருந்து நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் உமது இரட்சணியத்தை சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து, அந்த ஃபுல்லாக நீங்கள் வாஸ்து பார்த்தீங்கன்னா தேவனுடைய இரக்கத்திற்காக அவன் கெஞ்சுகின்றான். So as you read from verse 11 to further down, we can see that there is one thing is quite evident in the life of David, that he is pleading for the mercy of God. உண்மையில் he's a pleading இல்லையா, கர்த்தருடைய கிருபைக்காக அவன் தேவனை நோக்கி கெஞ்சி இறங்கி கேட்கின்றான். So this is something he is truly pleading for God's mercy upon him.
அப்படிப்பட்ட ஒரு இதயம், எப்படிப்பட்ட அடிமைத்தனத்திற்குள் நீங்கள் அகப்பட்டிருந்தாலும் இப்படிப்பட்ட ஒரு உண்மையான வாஞ்சை, ஒரு கதறுதல் நமக்கு இல்லாவிட்டால் அந்த அடிமைத்தனத்திலிருந்து நமக்கு விடுதலை கிடைக்க மிகுந்த கடினம். So if you don't truly desire for this deliverance, it is impossible for us to be set free from this bondage. நான்காவதாக தாவீதிடத்தில் இருந்தது. The fourth character we can learn from David. சங்கீதம் 51 17வது வசனத்திலிருந்து எழுதியிருக்கிறார், தேவனே கேட்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான், தேவனே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர், சீயோனுக்கு உமது பிரியத்தின்படி நன்மை செய்யும், எருசலேமிலே மதில்களை கட்டும். நான்காவதாக அவன் எழுதுகிறான், தேவன் என்னை தள்ள மாட்டார் என்கிற நம்பிக்கையை அவன் உறுதியாக பெற்றிருக்கின்றான். So verse 17 and 18, if you read this, we can understand that he had a very steadfast hope that God will never forsake me. எப்படி என்றாலும் நான் இப்படிப்பட்ட அடிமைத்தனத்திற்குள் இருந்தது உண்மைதான், ஆனால் தேவனிடம் நான் வரும்பொழுது என்னை அவர் மன்னித்து முழுவதுமாக அவர் என்னை பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளுகிறார் என்ற உறுதியான நம்பிக்கையை அவன் கொண்டிருந்தான். So we can see that David had a very true conviction. Yes, I have committed the sin, but when I come to Lord, he will never forsake me. அந்த ஒரு நம்பிக்கை நம்மிடம் இல்லாவிட்டால் நம்மை குற்ற உணர்ச்சி நம்மளை தொடர்ந்து அது விரட்டுகிறதாக மாறிவிடும். So when we don't have this conviction, that this guilt feeling will constantly will be haunting us. பிரியமானவர்களே, பழைய ஏற்பாட்டில் தேவன் பாவங்களை மறைக்கத்தான் செய்தார், நியாயப்பிரமாணத்தை வைத்து, சட்டங்களை வைத்து. So with the law we can see God has hidden the sins for us. புதிய ஏற்பாட்டில் கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலமாக இருக்கிற பாவத்தை அவ்வாறு அவர் கிறிஸ்துவின் இரத்தம் முழுவதுமாக கழுவுகின்றது, அது மறைக்காது, அது கழுவுகின்றது. So but in the New Testament, as we come here, we can see that the blood of Jesus Christ it does not hide the sin, but rather it washes away the sin completely out of you. ஆகியால் ஒரு கழுவப்பட்ட ஒரு பாத்திரம் அது அந்த தவறை செய்யாத, அந்த பாவத்தை செய்யாத ஒரு புது பாத்திரமாக மாறுகின்றது. So when the vessel when it is washed, there is no trace of sin in that vessel whatsoever. அப்படிப்பட்ட நம்பிக்கையை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார் என்பதை அறியாத பொழுது நாம் முன்பு செய்த பழைய பாவமே நமக்கு குற்ற உணர்ச்சியை கொண்டு வருவதாக அமைந்துவிடும். So when we are ignorant of this hope that we have in the Lord, then we will be constantly under the guilt of sin, and that will constantly be troubling us. இவைகள் தாவீதிடம் காணப்பட்டதினால்தான் அவன் எவ்வளவு பெரிய பாவம் செய்திருந்தும் அவன் மீண்டும் கர்த்தரிடத்தில் இரக்கத்தை பெற்று அவன் தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாய் மாறினான். Because of these four characters, which is why we can see that though he has committed a great sin, therefore we can see that he was able to receive the deliverance. ஆக இரண்டாவதாக நாம் சங்கீதம் 107 நாம் பார்த்தோம். The second thing that we learned from Psalm 107. எப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தில் அவர்கள் இருந்தார்கள், கதறினார்கள். So what kind of group were they from? அடிமைத்தனத்தில் அகப்பட்டு மிகுந்த தாகத்தோடு கூப்பிட்ட பொழுது தேவன் அவர்களுக்கு என்கோரை என்ற நீரூற்றை கொடுத்தார். So when they are under a bondage of sin, and we can see that when they call from that bondage, and God send them the Enhakor they need. மூன்றாவது ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில் நாம் மிகுந்த தாகத்தை பெறுவோம். The third situation when we go through that we will receive this thirst. முதலாவதாக அப்பமில்லாத மிகுந்த தாகம். So when we lack food and therefore we are thirsty. இரண்டாவதாக அடிமைத்தனத்தில் அகப்பட்டிருக்கின்ற ஒரு மிகுந்த தாகம். The thirst which comes out of the bondage. மூன்றாவதாக ஒரு தாகத்தை பார்க்கின்றோம். சங்கீதம் 107 அதே சங்கீதம்தான் 19வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள், அவர்கள் இக்கட்டிலிருந்து அவர்களை நீங்களாக்கி ரட்சிக்கின்றார். Verse 19 of the same chapter, then they cried out to the Lord in their trouble, and he saved them out of their distresses. இவர்கள் யார்? So who are these group of people? அதற்கு மேற்கொண்ட வசனங்களை நீங்கள் தொடர்ந்து வாசித்தீர்கள் என்றால் அது தெரியும். முக்கியமாக நான் 17வது வசனம் 18வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, Verse 17, 18. நோய் கொண்டு ஒடுங்கி போகின்றவர்கள், அது மட்டுமல்ல அவர்கள் மரண வாசல்கள் பரியந்தம் சமீபிக்கின்றார்கள். So we can see that they drew near to the gates of death. மூன்றாவதாக எப்படிப்பட்ட ஒரு மிகுந்த தாகம், வியாதியினால், அதுவும் மரணத்துக்கு ஏதுவான வியாதியினால் அவர்கள் தாகத்தினால் அவர்கள் இருக்கின்ற மக்கள். So the third group of people are those who are thirsty
for those who are going through the sickness unto death. பிரியமானவர்களே, ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் அல்லது நமக்கு பிரியமானவருடைய வாழ்க்கையில் இந்த வியாதி என்ற இப்பொழுது வாலிப வயதில் எல்லாம் இருக்கும் பொழுது அதனுடைய காரியம் புரியாமல் இருக்கலாம். ஆனால் ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில் நம்முடைய சரீரத்தையோ அல்லது நமக்கு பிரியமானவருடைய சரீரத்தையோ இந்த வியாதி தாக்கும் பொழுது நாம் ஒரு மிகுந்த தாகமுள்ள ஒரு நிலைமைக்கு நாம் ஆளாக்கப்படுகின்றோம். So as young people, because you are healthy, and we might not understand the point of sickness, but when our loved ones or when we ourselves are going through the point of sickness, we will understand, we will have this thirst which is referred here in verse 17 and 18. இந்த சூழ்நிலையில் நமக்கு அப்படிப்பட்ட ஒரு மிகுந்த தாகத்தில் நாம் அகப்பட்டிருக்கும் பொழுது தேவன் நமக்கு இந்த கால வேளையில் ஒரு விடுதலையாகிய ஒரு நீரூற்றாகிய ஒரு என்கோரை அவர் தர இயலும். And when such people go through this thirst, and God is able to provide them the Enhakor that they were looking for. அது நமக்கு சிறந்த உதாரணம், நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த உதாரணம் தான் 2 ராஜாக்கள் 20வது அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. So we can see a good example is been found, can be found in 2 Kings chapter 20. எசேக்கியா. This speaks about King the Hezekiah. king, அந்த ராஜா மரணத்துக்கு ஏதுவான வியாதிப்படுகின்றார். So this king is to a point of death. அப்பொழுது அவர் செய்தது என்ன? 2 காரியத்தை அவர் செய்கின்றார். So he did 2 things. அதன் நிமித்தமாக அவருடைய வாழ்க்கையில் ஒரு என்ஹெகோர் என்ற நீரூற்றை அவர் பெற்றுக்கொள்கின்றார். And therefore he was able to receive the Enhakor in his life. முதலாவதாக அவர் அந்த 20வது அதிகாரத்தில் 2 ராஜாக்கள் 20வது அதிகாரத்தில் அவர் நாம் அடிக்கடி தியானிப்பதுதான் 3வது வசனத்தில் அவர் தேவனுக்கு முன்பதாக கர்த்தாவே என்னை சுகமாக்குவீராக என்று விண்ணப்பம் பண்ணி எசேக்கியா மிகவும் அழுதான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. So we can see that he prayed to the Lord saying, remember now, O Lord, I pray how, and we can see that he wept bitterly. எப்படிப்பட்ட ஒரு வியாதியாகவும் இருக்கலாம் நமக்கு. No matter how bad the sickness could be. அது ஒரு ஆத்துமாவில் வந்திருக்கிற வியாதியாகவும் இருக்கலாம். It could be a sickness unto the soul. ஏனென்றால் சரீரத்தில் மட்டுமுள்ள வியாதி உண்மையான வியாதியின் வேதனை காட்டிலும் நம்முடைய ஆவியில் இருக்கின்ற வியாதியின் வேதனை மிகவும் அதிகம். So the sickness unto the soul is much painful than the sickness in the physical body. அது எழுதப்பட்டிருக்கிறது, அது மரண வாசல்கள் வரைக்கும் நம்மை அந்த வியாதிகள் அழைத்து செல்லலாம். So you can take us unto the gates of death. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த எசேக்கியா 2 காரியத்தை செய்தார். And we can see the king Hezekiah did 2 things. கர்த்தாவே நீர் மட்டுமே எனக்கு சுகத்தை கொடுக்க முடியும் என்று அவரை நோக்கி அவர் அழுதார். And we can see that you alone can give me the healing, and he cried out bitterly to God. அப்படிப்பட்ட ஒரு ஊக்கமான ஜெபத்தை தேவர் நீர்தாம் எனக்கு சுகத்தை கொடுக்க முடியும் என்று அறிக்கையிட்டார் முதலாவதாக. And the first thing that he did is that you alone can give me the deliverance and healing. இரண்டாவதாக தேவன் நமக்கு ஆசீர்வதித்து கொடுத்திருக்கிறோம் ஒரு மெடிக்கல் அசிஸ்டண்டையும் அவர் பெற்றுக்கொண்டார். And he is also able to receive a medical assistance. கர்த்தர் நமக்கு ஆசீர்வதித்து கொடுத்திருக்கிற இந்த மருத்துவ உதவியும் அவர் 20வது அதிகாரத்தில் 7வது வசனத்தில் பெற்றுக்கொள்கின்றார். So verse 7 speaks about this medical assistance. ஏனென்றால் மருத்துவத்தையும் மருந்துகளையும் உருவாக்கியதும் தேவன்தான். So it was God who created the medicine and this profession. 7வது வசனத்தில் அத்திப்பழத்து அடைத்திகளை கொண்டு வாருங்கள் என்றான். அதை அவர்கள் கொண்டு வந்து பிளவியின் மேல் பற்று போட்ட பொழுது அவன் பிழைத்தான். And verse 7 Isaiah said, take a lump of figs. Say they took and laid it on the boil, and he recovered. இந்த அத்திப்பழ அடையினுடைய மருத்துவ குணம் என்ன என்று நான் அதை பார்த்த பொழுது அதில் எழுதப்பட்டிருக்கிறது, அது ஒரு சிறந்த ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி அண்ட் ஒரு சிறந்த ஆன்டி மைக்ரோபியல் அப்படின்ட்டு அதை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. So the lump of figs has a good medicine quality of anti-inflammatory and antimicrobial. மருத்துவம் உண்மைதான். So medicine is true. ஆனால் அதன் மூலமாக தேவன் அவனுக்கு சுகத்தை கொடுத்தார். And it is through this medicine God was able to give him the healing. பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு வியாதியில் நாம் இன்றைய காலை தினத்தில் நாம் மிகுந்த தாகத்தோடு இளைப்படைந்து தேவனை நோக்கி நாம் கதரும் பொழுது நமக்கு தேவன் ஒரு என்ஹெகோர் என்ற ஒரு நீரூற்றை உருவாக்கி நம்மை குணப்படுத்துவாராக. Some of us are thirsty because of the sickness, and when we cried out to the Lord, God is able to send us an Enhakor and deliver us. நான்காவதாக ஒரு மக்கள் கூட்டத்தில் இருக்கின்றார்கள். The fourth group of people, அதே சங்கீதம் 107 Psalm 107 28வது வசனம், verse 28. அப்பொழுது தங்கள் ஆபத்திலே அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள், அவர்கள் இக்கட்டுகளை அவர்கள் நீங்களாக்கி விடுவிக்கின்றார். Then they cried out to the Lord in their trouble, and he bring them out of their distresses. இவர்களுடைய தாகம் என்ன? So what is their thirst now?
அதற்கு மேலுள்ள வசனங்களை வாசித்து பார்த்தால் இவர்கள் கடலிலே போகின்றார்கள். So the preceding verses speaks about the travel in the water. புயல் ஒரு பெருங்காற்று வருகின்றது. There is a storm coming. அதன் அலைகள் கொந்தளிக்கின்றது. So the waves have been lifted up. அவர்கள் மேலேயும் கீழேயும் போகின்றார்கள். And they've been tossed up and down. பிரியமானவர்களே, நாலாவது நாம் ஒருவேளை ஒரு சூழ்நிலையில் அகப்படலாம். The fourth kind of situation we might go through. மிகுந்த புயல் என்ற ஒரு தாகமான ஒரு ஆபத்தில் நாம் அகப்படுவோம். Some of us are been struggling with waves in our life. ஏற்கனவே பார்த்த முதல் 3 தாகமான சூழ்நிலையில் நாம் என்ன செய்ய வேண்டியது என்று பல குறிப்புகளை பார்த்தோம். So we saw that in those 3 situations when we go through what we have to do. முதலாவதாக அப்பமில்லாத சூழ்நிலையில் ரூத் நகோமியுடைய வாழ்க்கையிலிருந்து 7 காரியங்களை நாம் செய்யும் பொழுது தேவன் நமக்கு ஒரு என்கோக்கரை உருவாக்குறார் என்று பார்த்தோம். So when we lack food, and through the life of Ruth and Naomi, the 7 things when we do, and that is how we receive the என்கோக்கர் from God. இரண்டாவது, நமக்கு வேண்டப்பட்டவர்களோ அல்லது நாமோ ஒரு அடிமைத்தனத்தில் விழும்பொழுது அதிலிருந்து தேவன் நமக்கு ஒரு நீரூற்றை கொடுக்குவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று 7 காரியங்களை பார்த்தோம். 7 குறிப்புகள். 7 things when we or our loved ones are under bondage, and how we can receive the என்கோக்கர். மூன்றாவதாக, வியாதி என்ற ஒரு தாகமான சூழ்நிலையை போகும் பொழுது நாம் செய்ய வேண்டிய 2 குறிப்புகளை பார்த்தோம். And we also see that when we go through this thirst of sickness, and the 2 things that we have to do. ஆனால் இந்த நான்காவதாக, இந்த புயல் என்ற சூழ்நிலையில் போகும் பொழுது நாம் செய்வதற்கு ஒன்றுமே இல்லை. So when we go through this, the fourth situation is that when we face storm in our life, there is nothing we can do about it. புயலை நாம் கட்டுப்படுத்த முடியாது. So we can't contain this storm. புயல் நம்ம வீட்டில் அடிக்கும் போதுல புயல் எந்த திசையில அடிக்குதோ அந்த திசையில நம்ம போவோம். So when there is storm in our life, we will be swept away from the direction of the storm. மேலையும் அலை மேலையும் கொண்டு போகும், The waves can take us up கீழேயும் கொண்டு and போகும். bring us down. கர்த்தர் மட்டும் பார்த்து ஒரு நீரூற்றை ஒரு அதிசயத்தை செய்தாலொழிய நாம் தப்பி பிழைக்க வழியில்லாத ஒரு சூழ்நிலை தான் இந்த புயல் என்பது. So unless God performs a miracle, there is no means of survival or escape, and this is what this storm is about. 27வது வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது, அவருடைய ஞானமெல்லாம் மூழ்கி போகின்றது. Verse 27 speaks about the wisdom is in vain. ஒரு காரியமும் நாம் ஞானமாய் எப்படிப்பட்ட காரியம் செய்தாலும் அதில் நாம் தப்பிக்க அது வழி இல்லாதபடி அமைகின்றது. So out of our wisdom, whatever things we do, we will never be able to find a means, the solution for it. இப்படிப்பட்ட நாம் செய்ய முடியாத சூழ்நிலையில் இருந்து அப்படிப்பட்ட ஒரு தாகத்தை கொண்ட மிகுந்த தாகத்தை கொண்ட புயலிலிருந்து தப்பிய ஒரு சம்பவம், நமக்கு தெரிந்த சம்பவம் 2 நாளாகமம் 20வது அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. So there is another incident we can see in 2 Chronicles chapter 20. So when things are beyond our hands, and this is what we can do. இப்படிப்பட்ட ஒரு புயலுக்குள் ராஜா யோசபாத் அகப்பட்டிருக்கின்றான். And we can see that King Jehoshaphat went through this. 2வது வசனத்திலிருந்து எழுதப்பட்டிருக்கிறது, உமக்கு விரோதமாய் ஏராளமான ஜனங்கள் கடலுக்கு அக்கறையிலிருந்து சீரியா தேசத்திலிருந்து வந்திருக்கிறார்கள். அவர்கள் எங்கேதியாகி ஆசோன் இவ்வாறு இங்கே நீங்கள் அதை தொடர்ந்து இதெல்லாம் உங்களுக்கு தெரியும், பெரியவர்களுக்கு நன்றாய் தெரியும். அவர்கள் இந்த யோசபாத்தும் அவருடைய மக்களையும் கொல்லத்தக்கதாக அவருடைய எதிராளிகள் கடற்கரை மணலந்தனையாக ஜாதி ஜாதியாக சேர்ந்து வந்திருக்கிற புயல் போன்ற ஒரு சூழ்நிலையில் இங்கு ராஜா யோசபாத் நிற்கின்றார். Now we can see the King Jehoshaphat is now facing a multitude of army which is coming to attack his kingdom, and he is now in the midst of the storm. இப்படிப்பட்ட புயலுக்குள் அகப்பட்டிருக்கும் பொழுது இந்த யோசபாத் சொல்லுகிற காரியத்தை கவனியுங்கள். So look at what he is telling as he faces the storm. 12வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, Verse 12, எங்களுக்கு விரோதமாக வந்திருக்கிற இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பதாக எனக்கு நிற்க பலனில்லை. For we have no power against this great multitude that is coming against us. நான் செய்ய வேண்டியது என்னதென்றும் எனக்கு தெரியவில்லை. Nor do we know what to do. ஆகையால் என் கண் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. But our eyes are upon you. நான் செய்யறதுக்கு ஒன்றும் இல்லை. There is nothing that I can do. பிரியமானவர்களே, இந்த கால வேளையில் உங்கள் குடும்பத்திலும் இப்படிப்பட்ட புயல்கள் வழியாக போய்கொண்டிருந்தீர்கள் என்றால், So if you are going in the midst of a storm like this,
நாம் செய்யக்கூடியது ஒன்றும் இல்லை. There is nothing that we can do. அதை தேவன் முன்னால போய் சொல்லணும், அவ்வளவுதான். So we just have to go and speak to the Lord about this. இந்த புயல் என்பது ஒரு பக்கத்திலிருந்து வருவதல்ல, எல்லா பக்கத்திலிருந்தும் வருவது. The storm is not something that will come from one direction. It can come all around us. அவருக்கு முன்னால போய் கையை விரிச்சுக்கிட்டு நிக்க வேண்டியது. So we just have to spread our hands and stand before God. இதை சமாளிக்க எனக்கு ஞானமும் இல்லை. So there is no I don't have the wisdom to face the storm. இதை சரிப்படுத்த எனக்கு பலனும் இல்லை. So I don't have the power to correct or stop the storm. நான் உம்மையே பார்த்து கொண்டிருக்கிறேன். But my eyes are upon you. ஏதாவது ஒரு அற்புதத்தை செய்வீர். Lord, do a miracle for me. அப்படிப்பட்டவர்களுக்கும் தேவன் ஒரு விடுதலையை கொடுக்கின்றார் என்று அந்த 28வது அந்த சங்கீதம் 107வது அதிகாரத்தில் அதற்கு பின்பு நீங்கள் வாசித்தால் இருக்கு. 29வது வசனத்தில் சங்கீதம் 107:29 அவர்களுக்கு ஒரு நீரூற்றை அவர் என்ஹெக்கோரை ஓப்பன் செய்து 29வது வசனத்தில் எழுதுறது, கொந்தளிப்பை அமர்த்துகிறார், அதன் அலைகள் அடங்குகின்றன. And even for such group of people, God is able to calm the storm and its waves are still. பிரியமானவே, அப்படிப்பட்ட ஒரு புயலின் நடுவில் நாம் மிகுந்த தாகத்தோடு இந்த சிம்சோனை போல், அது நான் சொன்ன என்ஹெக்கோர் என்பது அழுகுரலோடு ஒரு டெஸ்பரேஷன், அழுகுரலோடு கூப்பிடுறவனுக்கு கொடுக்கப்படுகின்ற நீரூற்று, தேவனால் கொடுக்கக்கூடிய நீரூற்றை தேவன் கொடுப்பார். So when we are calling to God out of desperation, and God is able to send them the Enhakor. 4 மிகுந்த தாகத்திலிருந்து தப்பிக்கப்பட்டவர்களை நாம் பார்த்தோம். So we saw 4 group of people who have been able to be spared from a situation. 5வதாக இந்த சங்கீதத்தில் நாம் ஏற்கனவே அந்த பார்த்த அந்த சிம்சோனுடைய ஒரு சூழ்நிலை நாம் பார்ப்போம். So let's go back to the life of Samson. ஒருவேளை நாம் இன்று காலை தினத்தில் மிகுந்த ஒரு எகத்தாளமான ஒரு நிலைமையில் இருக்கலாம். So you might be in a very பிரதர், எனக்கு அப்ப குறைவும் இல்லை. So I don't lack food. எனக்கு வேண்டப்பட்டவங்க அடிமைத்தனத்திலையும் இல்லை. So my loved ones are not under any bondage. நானும் எந்த அடிமைத்தனத்திலையும் அகப்படலை. I am not in any bondage either. 3வது, எனக்கு எந்த வியாதியும் இல்லை, NHS பக்கமே போனதில்லை. So I don't have any sickness. I never been to NHS at any time. என் குடும்பமும் போனதில்லை. My family has neither visited. 4வது சொல்லலாம், எனக்கு எந்த புயலுமே கிடையாது. And I don't have any storms in my life either. இப்படி அது மட்டும் இல்லை, not only that, நான் ஒரு மிகுந்த வெற்றி பெற்றவன். but I am a man of success. அப்படிதான் இந்த சிம்சோன். அதுக்கு முந்தின வசனத்தை பார்த்தீங்கன்னா, நியாயாதிபதிகள் 15வது அதிகாரத்தில் அவர் பெரிய ஒரு சக்சஸ் லிஸ்ட்டை வாசித்துக்கிட்டு இருக்கார் இந்த சிம்சோன். So we can see that he is having a great success list in Judges chapter 15. அவருடைய அச்சீவ்மெண்ட் 16வது வசனத்திலிருந்து சொல்லிட்டு இருக்காரு. So from verse 16 onwards we can speak about அப்பொழுது his success story. எழுதப்பட்டிருக்கு, அப்பொழுது சிம்சோன் கழுதையின் தாடை எலும்பில் குவியல் குவியலாக பட்டு கிடக்கிறார்கள், கழுதையின் தாடை எலும்பினால் நான் 1000 பேரை கொண்டேன் என்றான். And he found a fresh jawbone of a donkey, reached out his hand and took it, killed 1,000 men. அதுக்கு முன்னாலே எழுதியிருக்கு அவர் எப்படி 1000 பேரை கொண்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. And we can also see in the preceding verses how he killed those 1,000 men. உண்மையிலேயே பரிசுத்த ஆவி, தேவனுடைய கிருபையினால தான், தேவனுடைய ஆவியானவர் அவன் மேலே இருப்பதினால்தான் அவன் அந்த 1000 பேரை கொல்லக்கூடிய ஒரு பெரிய சக்சஸ்ஃபுல்லா பெற்றிருந்தான். The second part of verse 14, the Spirit of God came mightily upon him, and therefore he was able to kill those 1,000 men. எப்போ அந்த தேவ கிருபை விலகிச்சோ அதுக்கு பிறகு அவனுடைய கண்கள் பிடுங்கப்பட்டு எவ்வளவு ஒரு பரிதாபமான நிலைமைக்கு ஆனான் என்பதை நாம் அறிவோம். So the moment the Spirit of God departed from him, and we know that how a hopeless situation he ended up with. பிரியமானவர்களே, ஒருவேளை இன்று வரை நாம் அந்த முதல் 4 கூட்டத்துக்குள்ள அந்த பாதைக்குள்ள போகாதவர்களாக இருக்கலாம். So maybe we are so far have not been in the 4 situations like the group we saw. ஆனா நாளைக்கு, but tomorrow, சிம்சோன் மிகப்பெரிய வெற்றியை 1000 பேரை பெரிய வெற்றியை பெற்று ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் லிஸ்ட் வாசித்தது உண்மைதான். So Samson had a very true testimony of all his success. ஆனால் அதுக்கு பிறகு நிலைமையை பார்த்தீங்கன்னா
அவன் நான் சாக போறேனே என்று ஒரு மிகுந்த தாகமடைந்த நிலைமைக்கு அவன் மாறிப்போனான். But the later part of Samson's life, we can see that he was coming to a point of death. ஒருவேளை இன்றைய நிலையத்தை குறித்து, இன்று வரைக்கும் இருக்க நிலைமையை குறித்து நாம் யோசித்ததை காட்டிலும் நாளைக்கு தினத்தில் தேவனுடைய கிருபையை நாம் இழந்தோம் என்றால் அப்பக்குறைவு வரலாம். So if you might thinking that so far I have not been there, but tomorrow you might have a lack of food. அடிமைத்தனத்திற்குள் நாமும் அகப்படலாம், நம்முடைய குடும்பமும் அகப்படலாம். Or you or your family might be under bondage. மூன்றாவதாக நாம் ஒரு வியாதியில் அகப்படலாம். Or you might also go through a sickness. நான்காவதாக நாம் ஒரு புயலுக்குள் அகப்படலாம். Or you might also face a storm in your life. இதற்குள் அகப்படாமல் இருக்க வேண்டும் என்றால் இந்த என்கோர், இந்த நீரூற்று, இந்த ஜீவ நீரூற்று அல்லது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தும் தப்பிக்கிறதற்கு நம்முடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையில், இங்கே இருக்க ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்க்கையில் அந்த மிகுந்த தாகத்தோடு அவர் கொடுக்கின்ற நீரூற்றுக்காக, அந்த கிருபைக்காக நாம் ஒவ்வொரு நாளும் அதை நாடுகின்றவர்களாக, மிகுந்த வாஞ்சியோடு நாடுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். So you might we have to pray that we should ask God that we don't go through these four situations that we have seen, or rather even if we go through the situation, that we need to have the strength to overcome it, and for which we need Enhakor in our everyday life. பிரியமானவர்களே, நாம் இன்று தியானித்த காரியத்தை நான் மிக வேகமாக மீண்டும் ரீகேப்சர் பண்றேன். So I want to recap what we have meditated so far. Enhakor. இந்த நான் பிரசங்கித்த எல்லா காரியங்களும் உங்களுக்கு மறந்து போனாலும், so even if you have forgotten all that we have heard so far, நான் சொல்ல விரும்புவது இந்த வாரத்தில் தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் தொடர்ந்து வருகின்ற காலகட்டங்களில் தேவன் உங்களுக்கு ஒரு என்ஹக்கோரை கொடுக்க வல்லவர். So God is able to provide you in the days ahead the Enhakor in your life. ஏனென்றால் நான் சொல்கிறேன், இது என்னுடைய சொந்த ஞானத்திலிருந்து அல்லது பலத்திலிருந்து நான் இந்த செய்தியை நான் உருவாக்கவில்லை. So I am not sharing this word out of my own wisdom or strength. 2 நாட்கள் தொடர்ந்து சொப்பனத்தில் இந்த வார்த்தை என்னோடு வந்தது நிமித்தமாக நான் இந்த வார்த்தையை, தேவ வார்த்தையை உங்களோடு கொண்டு வந்திருக்கின்றேன். So this is the word which I have received in my dream for 2 days together, and therefore I am bringing this word to you. ஆகையால் இந்த காலை வேளையில் எப்படிப்பட்ட ஒரு மிகுந்த தாகத்தோடு உங்கள் வாழ்க்கை இருந்தாலும் சரி, so no matter how thirsty you are going through, நீங்கள் தேவனை நோக்கி உண்மையான கூக்குரலோடு, அழுகையோடு, சிம்சோனை போல் என் ஜீவன் போகிறதே, நான் தப்பிக்க வழியில்லையே என்று அவரை நோக்கி நீங்கள் உண்மையாய் கூப்பிடும் பொழுது நான் உங்களுக்கு ஒரு நீரூற்றை அற்புதமாக உருவாக்கி உங்களுக்கு நான் ஒரு என்கோர்க்கை காணச் செய்வேன் என்று தேவன் வாக்குகளிக்கின்றார். So just like Samson, if we are able to cry out to God out of desperation, and God is able to give you the Enhakor and able to save you. 5 விதமான சூழ்நிலைகளிலிருந்து தேவன் அப்படிப்பட்ட ஒரு மிகுந்த தாகமான நிலைமையை நாம் அடைந்திருக்கும் பொழுது இந்த 5 கூட்டத்தாருக்கும் தேவன் ஒரு நீரூற்றை நான் கொடுக்க வல்லவர் என்பதை நாம் அறிந்து வைத்திருக்க வேண்டும். So these 5 group of people, through them we are able to understand that God is able to give Enhakor and we are able to be restored. உங்களுக்கு முதலாவதாக உங்களுக்கு தேவையான, உங்களுடைய ஜீவனத்துக்கு தேவையான, உங்களுக்கு அப்பமாகவும் அது என்ன ஒரு காரியமா உங்கள் வீட்டுக்கு ஜீவனத்துக்கு தேவையான அப்ப குறைச்சி இருக்கும் பொழுது தேவன் அதன் மத்தியில் உங்களுக்கு ஒரு என்கோக்கர், ஒரு நீரூற்றை உருவாக்க வல்லவர். So when there is a lack in your family, it can be anything for that matter, and when you cry out to the Lord in your lack, and God is able to give you the Enhakor. ஆனால் அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று 7 காரியங்களை நகோமி ரூத் வாழ்க்கையிலிருந்து பார்த்தோம். And through Naomi and Ruth's life we are able to learn 7 things which we have to apply in our life. இரண்டாவதாக, ஒருவேளை நமக்கு வேண்டப்பட்டவர்களோ அல்லது நாமோ ஒரு அடிமைத்தனத்திற்குள் இருக்கும் பொழுது தேவன் நமக்கு எவ்வாறாக ஒரு என்கோரை உருவாக்குகிறார் என்று பார்த்தோம். And we also saw that when our loved ones are under a bondage, and how God sends the Enhakor and deliver them. அதற்கும் நாம் செய்ய வேண்டிய 7 காரியங்களை பார்த்தோம். And we also saw 7 things that we have to apply in our life. நமக்கு வேண்டப்பட்டவர்களுடைய அடிமைத்தனத்திலிருந்து அவர்கள் விடுதலைப்பட யோகபேத்திடம் காணப்பட்ட விசுவாசம் நம்மிடம் காணப்பட வேண்டும். So we need to have the faith of the women, that we have to do 2 things in our life. மிரியாமிடம் காணப்பட்ட அவர்கள் மேல் அக்கறையாக இருந்து பொறுமையாக இருந்து அவர்களுக்காய் கவனிக்க வேண்டிய காரியம் வேண்டும்.
And like Miriam, we have to set our eyes upon them and be watchful of them. மூன்றாவதாக அந்த ராஜகுமாரத்தி அந்த அவளுடைய மகளிடம் காணப்பட்ட இரக்கம் அவர் வேண்டும். And we also need to have the mercy just like the daughter of Pharaoh had towards Moses. அதற்கு பிறகு நாம் ஒரு அடிமைத்தனத்தில் இருந்து அதில் வெளிவிட வேண்டும் என்றால் தாவீதின் காணப்பட்ட அந்த 4 காரியங்களை பார்த்தோம். The 4 things that we can see from the life of David if we are going through a bondage ourselves. மூன்றாவதாக ஒருவேளை நாமோ நம்முடைய குடும்பத்திலோ மரணத்துக்கு ஏதுவான வியாதியில் அகப்பட்டிருக்கும் பொழுது நாம் செய்ய வேண்டிய எசேக்கியா செய்த 2 காரியத்தை பார்த்தோம். And we saw through the life of Hezekiah the 2 things that we have to do when we or our family go through a path of sickness. அவரை நோக்கி எனக்கு தேவனே இந்த குறைபாடை நீக்கி போடுவீராக என்று அழ வேண்டும். So we have to cry unto Lord, Lord, set me free from the sickness. நமக்கு தேவன் ஆசீர்வதித்து கொடுத்திருக்கிற மருத்துவ உதவிகளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். We have to receive the medical assistance which God has kept for us. நான்காவதாக நம்முடைய வாழ்க்கையில் புயல் வரக்கூடிய சூழ்நிலையில் And you might go through the storm in your life. அப்படிப்பட்ட ஒரு மிகுந்த தாகமான சூழ்நிலையை நாம் இருக்கும் பொழுது நாம் எதுவும் செய்வதற்கு அங்கு ஒன்றும் இல்லை என்று ஒரு யோசபாத்தை யோசபாத் வாழ்க்கையில் நடந்த காரியத்தை பார்த்தோம். So we also through the life of Jehoshaphat how we are able to come to a point where we can't do anything about the storm around us. ஆனால் உண்மை நிலைமையை தேவனிடத்தில் போய் என்னால் ஒன்றும் செய்ய முடியவில்லை, நீர் எங்களுக்கு ஏதாவது செய்யும் என்று அவர் முன்னால் போய் நாம் நிற்க வேண்டிய அந்த காரியத்தை பார்த்தோம். So we just like how Jehoshaphat stand before the presence of God saying that I can't do anything, help us. ஐந்தாவதாக ஒருவேளை நான் ஒரு மிகுந்த இந்த காரியங்களெல்லாம் என் வாழ்க்கையில் இப்போதைக்கு இல்லை, நான் ஒரு வெற்றி பெற்ற வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் நினைத்தால் நாளைய தின கிருபை அவரிடம் பெற்றுக்கொள்வதற்காக அவரிடமிருந்து அவருடைய கிருபைக்காக நாம் காத்திருக்க வேண்டும் என்று ஐந்தாவதாக பார்த்தோம். So the fifth thing that we saw is that we might not be going through any of the 4 things that we saw, but the days ahead we have to be protected and his grace is needed in our life to sustain that. பிரியமானவர்களே, வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளையும் அவருடைய வார்த்தையின்படியே, தேவன் எனக்கு கொடுத்த வார்த்தையின்படியே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எப்படிப்பட்ட தாகத்தோடு நீங்கள் இன்றைய நாள் இருந்தாலும், அது தாகம் என்பது வெளியே மற்றவர்களுக்கு தெரியாத காரியம், உங்களுக்குள் இருக்கின்ற காரியம். இந்த தாகத்திற்கு தேவன் ஒரு நீரூற்றை நான் கொடுக்க போகிறேன் என்று இந்த வார்த்தையை அவர் கொடுப்பார் என்று இந்த வார்த்தையை எடுத்துக்கொண்டு இன்று வீட்டுக்கு செல்லுங்கள். So go back home with an assurance that God will provide me the En-Hakkore for the thirst that I am going through, which is not been seen and heard by people around us. தேவன் நல்லவர், our God is good. தேவன் பொய் உரையாதவர், and he is not a God who lies. நான் என் வாழ்க்கையில் கண்டவன், I have seen this, I have witnessed this in my life. நீங்கள் எத்தனையோ முறை கண்டிருப்பீர்கள். You have witnessed this too. அவர் மீண்டும் அதே அற்புதத்தை உங்கள் வாழ்க்கையில் செய்வார். And he can perform the same miracle again in your life. தேவன் தாமே ஆசீர்வதிப்பார். ஆமென். Glory be to him. ஆமென். எல்லாரும் எழுந்து நிற்போம். ஆண்டவர் இந்த காலை வேளையிலே எங்களுடைய மூடப்பட்ட அந்த மண்ணை தம்முடைய வசனத்தினாலே தட்டி விட்டிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. இப்போ வசனத்தை கேட்டுட்டோம். ஒரு கொஞ்ச நேரம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தெரியும், நீ 12 மணி ஆயிடுச்சு, ஆனால் வார்த்தையை கேட்டுட்டு இந்த வசனத்தை கேட்டு இதற்கு நாங்கள் என்ன உத்தரவாதம் எடுக்கிறோன்றது ஆண்டவர் பார்க்குறாரு. அப்போ இந்த ஒரு விஷயம் கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிக்கிற பொழுது, இந்த பாடலை பாடுகிற பொழுது நீங்கள் எல்லாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவர் நோக்கி பாருங்கள். அதிசயங்கள் செய்கிறவர் நம் நடுவில் இருக்கிறார். நான் சொல்ல வார்த்தையின்படி கர்த்தர் செய்வார். இது ஏனோ தானோ எங்களுக்கு நேராக வந்ததில்லை. நீங்கள் யாரும் வெளியில் சொல்லவும் மாட்டீங்க. இந்த நீரூற்றை ஆண்டவர் திறந்து எங்களை ஆஸ்வதிக்க வல்லமை உள்ளவர். எல்லாம் கண்களை மூடி ஆண்டவரை பார்த்து கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம். யாரும் அங்கே கொஞ்ச நேரம் பார்க்க வேண்டாம். உங்கள் இருதயம் ஆண்டவரோடு இணையப்படட்டும். இந்த வசனத்தில் எங்கெங்கெல்லாம் கர்த்தர் உங்களோட பேசினாரோ அதை ஆண்டோட சொல்லுங்க. அல்லது எந்த இடத்துல புயல், எந்த இடத்துல பிரச்சனை, ஆண்டவர் எங்களுக்கு அற்புதம் செய்ய அவர் வல்லமையை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திர ஆண்டவரே, நன்றியோடு மை துதிக்கிறோம். நம்புங்க
கர்த்தர் தம்முடைய சகல பிரஸ்தாபத்தை பார்க்கலாம் தம்முடைய வார்த்தையை அவர் மகிமைப்படுத்தி இருக்கிறார். ஸ்தோத்திர ஆண்டவரே. கண்ணெல்லாம் கண்களை மூடுங்க. தயவு செய்து அங்கங்க கொஞ்ச நேரம் பார்க்காதீங்க. ரேமாமா ஹாஷ்கல் காத்தோரோ சாந்தோ நாமா. கர்த்தருடைய வார்த்தை பொய்யாகாது, அவர் வார்த்தை மாறாது. அவருடைய வசனம் சொன்ன வேலையை செய்யாம அவரிடத்தில் திரும்பாதென்று எழுதியிருக்கிறது. இப்போ ஒரே ஒரு காரியத்தை ஆண்டவர் பார்க்கிறாரே, இந்த வசனத்தை பேசுகிற பொழுது எங்கெங்கெல்லாம் ஆண்டவர் உங்கள் இருதயத்தோடு பேசினாரோ அதற்கு இந்த வேளையில் நானும் நீங்களும் எப்படி ஆண்டவருக்கு பதில் கொடுக்கிறோம் அல்லது எப்படி அவரை நோக்கி கூப்பிடுகிறோம் என்றதை பார்க்கிறாரு. நன்றிப்பா, ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே, இந்த மத்தியான வேளையிலே நம் நடுவில் அசைவாடி கொண்டிருக்கிற, நம் நடுவில் இறங்கி இருக்கிற உம்முடைய அன்பின் பிரசன்னத்துக்காக ஸ்தோத்திரம். ரீமா மாஷா காத்துனி மலபோம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் நடுவில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் இயேசு நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் இயேசு நமக்குள் வசிக்கிறார். தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம். உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம். ஜாடி தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார் அதிசயம். ஜாடி தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார் அதிசயம். அதிசயங்கள் பாடுகிற பொழுது ஆண்டோட பேசுங்க. இயேசுவே, என் வாழ்க்கையில் இந்த காரியங்களை நீ திறக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். அற்புதங்கள் செய்கிறவர் இயேசு நமக்குள் வருகிறார். குருடருக்கும் செவிடருக்கும் சுகம் தந்தார். இப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும் பற்பல வியாதிகள், கொடிய வியாதிகள் எல்லாவற்றையும் இயேசு குணமாக்கினார். செவிடருக்கும் சுகம் தந்தார் அதிசயம். ஒரு சொல்லாலே என்னையும் அகற்றினார் அதிசயம். ஒரு சொல்லாலே புயல் காற்றினையும் அதட்டினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் நடுவில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் இயேசு நமக்குள் வசிக்கிறார். பாவியான என்னையுமே மாற்றினார் அதிசயம். பாவப்பட்ட எங்கள் வாழ்க்கையை அவர் மாற்றி இருக்கிறார். எந்த பாவமாயிருந்தாலும் அதை மாற்றி கழுவ சுத்திகரிக்க அவர் போதுமானவர். ஏழை என் மீது நேசக்கரம் நீட்டினார் அதிசயம். ஏழை என் மீது நேசக்கரம் நீட்டினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் நடுவில் இருக்கிறார். அற்புதங்கள் ஷபா
மஹால் காத்தரபா செய்கிறவர் ஷபலதியா மஹால் காத்தரபா வசிக்கிறார். அப்படியே கண்களை மூடி ஆண்டவரே உம்முடைய வார்த்தை மாறாது. இயேசுவின் நாமத்தினாலே வியாதிகளோடு இருக்கிற எல்லாவற்றிலும் கர்த்தருடைய எல்லா சரீரங்கள் மேலும் உம்முடைய கரம் அமருவதாக. உம்மை நோக்கி வந்த யாவரையும் மேலும் உம்முடைய கரங்களை வைத்தவர்களை சுகப்படுத்தினேரே. காற்று புயல்கள் எழும்பின பொழுது இறையாதே என்று அதை அமைதிப்படுத்தின. ஜபிச்சுட்டு கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுங்க. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அப்பாவோடு அப்பாட்ட சொல்லுங்கப்பா, இதுதான் என் நிலைமை, இதுதான் என்னுடைய நிலைமை. ஆண்டவரே, நீங்க தானே சொன்னீங்க ஒரு நீரூற்ற நான் திறப்பேன், அவர்தான் திறக்க முடியும். என்னை விசுவாசிக்கிற உள்ளத்து இருதயத்தில் இருந்து நீரூற்றுக்கள் புறப்பட்டு பாயும் என்று யோவான் 7:38 சொல்லி இருக்கிறதே. நாம் எல்லாம் அவரை நம்பி நிற்கிறோம். சொல்லுங்க, உங்களை நம்பி நிற்கிறப்பா, இந்த நீரூற்றை நீ திறக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஒரு நதி உண்டு, அது தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணுகிற பரிசுத்த தலத்தையும் அது சந்தோஷிப்பிக்கிறது. தேவன் அது நடுவில் இருக்கிறார். நாங்கள் அசைக்கப்படுவதில்லை. அதிகாலையில் எங்களுக்கு சகாயம் பண்ணுகிறீர். எங்களை ஸ்திரப்ப ஜெபிச்சுட்டு இருங்க. கொஞ்ச நேரம் ஆண்டவருடைய மகிமையின் பிரசன்னம் எங்களை மூடிக்கொண்டே இருக்கிறது. இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தை சொன்னபடி அதை நிறைவேறும் என்று நம்புங்க. ரபா துனமா ஷிகதுலப ரபா. போராட்டங்கள் விலகுவதாக, போராட்டங்கள் புயல்கள் அமருவதாக இயேசுவின் நாமத்தினாலே. ரிமா ஹதல் கத்துரு ஷபலத ரபலபோ. பிசாசின் கொடூரங்கள் விலகுவதாக, பாவத்தின் வல்லமைகள் எரிந்து போவதாக இயேசுவின் நாமத்தினாலே. ரிமா ஹதல. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. தேவன் தம்முடைய பிள்ளைகள் வாழ்ந்து செழித்திருக்கும்படி நீரூற்றை திறக்க பண்ணுகிறவர், நீரூற்றாய் நமக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறவர். நசனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அடைக்கப்பட்ட ஊற்றுகள் திறக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய பிள்ளைகள் ஜீவ நதியினாலே நிரப்பப்படுவார்களாக, நிரப்பப்படுவார்களாக. இயேசுவின் நாமத்தினாலே ஆமென். தகப்பனே, உம்முடைய வார்த்தை மாறாதே. அந்த வார்த்தையின்படி எங்களை ஆசீர்வதித்து அனுப்புகிறேன். நாங்கள் அதை பிடித்து கொண்டு போகிறோம். சாட்சிகளை கேட்கிறதற்காய் ஸ்தோத்திரம். இந்த மத்தியான வேளையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியாருடைய அன்யோன்யம் நாம் அனைவரோடும் கூட இருப்பதாக. எல்லாரும் சேர்ந்து என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி, என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சவம் நின்று மறவாதே. God bless you all. கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக.